லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ், ஜாமீன் ரத்து வழக்குகள். மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு போன வாரம் விசாரணையில் என்ன நடைபெற்றதுன்னு சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் இன்னைக்கு காலையில் முதல் வழக்காக அந்த வழக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கை எடுத்த உடனே நிறுவனத்தின் தரப்பு வழக்கறிஞர் பூல் சி அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்டில் மொத்த இடங்கள், டோட்டல் லேண்ட்ஸ், அதாவது பிளாட் போடாமல் இருக்கிற மொத்த நிலங்கள், அது வந்து சிறுகனூர், திருச்சி, மதுராந்தகம் அங்கெல்லாம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்குது. அதில் ஒரு 134 ஏக்கர் இருக்குது. மொத்தம் 17 ப்ராஜெக்ட், 17 திட்டங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் விற்கிறதுக்கு ஆட்சேபனை இல்லை, ஏலத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசுதேவநல்லூர் அங்கே வந்து சொத்துக்கள், மொத்த சொத்து லிஸ்ட்டை கொடுத்து அதில் சில சொத்துக்கள் மட்டும் குற்றம் சாட்டப்பட்ட எதிரியின் மாமியார் பேரில் இருக்குது. அவங்களும் அதுக்கு ஆட்சேபனை இல்லை, நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அதையும் நம்ம ஏலத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து ஒரு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து 2019 ஒரு சொத்தை வந்து ஏலம் எடுத்திருக்காரு, எக்ஸ்ப்ளோரா அந்த கம்பெனிலேருந்து. அந்த சொத்தையும் இடி ஜப்தி பண்ணி இருக்குது. அதை இஓடபிள்யூ வந்து எம்எஸ்டிசி மூலமாக ஏலம் விட்டுட்டாங்க, அதை நீக்கணும், அதற்காக மனு தாக்கல் செஞ்சிருக்கேன். அந்த மனு இன்னும் நீதிமன்றத்துக்கு வரல அப்படின்னு சொன்னார். அப்போ நீதியரசர் அந்த மனு வரட்டும், அதை வந்து பார்த்து அதில் என்ன செய்யணும்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவுகளை சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து மூன்றாம் தரப்பினர் சாரோன் கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து முதலீட்டாளரோ விக்டிம்ஸ் டெபாசிட்டர் கிடையாது, எதிரிகளும் கிடையாது, எதிரி நிறுவனம் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் கிடையாது. நாங்கள் வந்து மூன்றாம் நபர். நாங்கள் சில சொத்துக்களை டெவலப் பண்ணி வைக்க போகிறோம். மொத்தமாக இருக்கிற சொத்து, ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு சொத்து இருக்குது, அது ஒரு 39-40 ஏக்கர் இருக்குது. அந்த சொத்து வந்து கைட்லைன் வேல்யூ வந்து, அதாவது வழிகாட்டி மதிப்பு, சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து 34 கோடி வருது. அதை வேல்யூவர்ஸ் போட்டது 120 கோடி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் பிளாட் போட்டு விற்றா 500 கோடிக்கு மேலே போகும், அதனால் எங்களுக்கு அதை அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நீதியரசர் வந்து, நீங்கள் ஏலம் எடுத்துட்டு நீங்கள் பிளாட் டெவலப் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, ஏலம் எடுக்கிற அளவுக்கு 500 கோடி எங்கிட்ட கிடையாது. ஆனால் அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த ரோடு போடுறது, கல் நட்டுறது, இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு பணம் கட்டுறது, டிடிசிபி அப்ரூவல் வாங்குறது, இந்த பணம் வந்து எங்கிட்ட இருக்குது, மக்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு சொல்லும்போது, நீதியரசர் வந்து ஆஸ் இஸ் வேர், உள்ளது உள்ளபடி விற்கணும் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிளாட்னு போட்டிங்கன்னா அது முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது, பாதை இல்லை, ஓடை இருக்குது, நீர் வழி புறம்போக்கு இருக்குது, இப்படி பல பிரச்சனைகள் வரும். அதனால் உள்ளது உள்ளபடி விற்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு குறைந்த லாபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு விற்று ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, நீதியரசர் வந்து நீங்கள் ஒரு மனுவாக தாக்கல் பண்ணுங்கள், அது வரட்டும், அதை வந்து பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு குரூப் வந்துட்டு அசோசியேட் ஆஃப் பெட்டிஷனர்ஸ், ஏஓபி அப்படின்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்குறோம். அது எங்கிட்ட 2 முறை ஏலம் விட்டும் சரியான ஏலம் போகலை, 20%, 25% தான் போயிருக்குது, 80% ஏலம் போகலை, அதனால் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் விற்று கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நீதியரசர் வந்து, நீங்களும் அந்த ஓப்பன் ஏலத்தில் கலந்துட்டு எடுக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, ஏலமே போகலை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதற்கு முதலீட்டாளர்கள் தரப்பு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த ஏற்கனவே சொன்ன பிளான், இந்த பிளான், அந்த ரெண்டுமே வந்து நிறுவனத்தின் பி டீம், சி டீம், நிறுவனத்தின் பின்னாடி இருந்து இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னொரு முதலீட்டாளர் என்ன சொன்னார்னா, அப்படி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு பீரியட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து 7 வருஷம் பணம் போட்டாச்சு, அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம், புகாருக்கு அப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் வந்து இவங்க மழை பெஞ்சிருச்சு, வெயில் அடிச்சிருச்சு அப்படிலாம் காரணம் சொல்லுவாங்க. அதனால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விற்று கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு முதலீட்டாளர் தரப்பு சொல்லும்போது, நீதியரசர் வந்து இன்னும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை, அந்த மனுக்கள் வரட்டும், அப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து அந்த விஷயத்தை முடிச்சிருக்காரு. அந்த ஏஓபி அவங்களுக்குமே வந்து நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க, அதை வந்து நம்ம பரிசீலனை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் காரியாபட்டி அந்த மில்லு, அது வந்து ஒரு 50 கோடிக்கு மேலே போகும், இன்னும் ஏலத்துக்கு வரலாங்கும் போது, இல்லை அது ஏற்கனவே போன தடவை கொடுத்த லிஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு. அப்புறம் சாஃப்ட்வேர் பிரச்சனை, தமிழக அரசு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னு சொல்லி பழைய முன்னாடி உள்ள விசாரணைகளில்
பேசியிருந்தோம், அது இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போது அதன் நிலை என்னன்னு கேட்டிருக்கும் போது அதுக்கு ஒரு 8 லட்ச ரூபா செலவாகும். 8 லட்ச ரூபா நீதிமன்றம் வந்து விடுவிச்சதுன்னா அரசு மூலமாக டிஜிபி ஹெட் ஆஃப் தி ஃபோர்ஸ், அதாவது காவல்துறையின் தலைமையகம் மூலமாக ஹோம் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த பணத்தை கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து அதை ரெடி பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு போர்ட்டலோட இணைச்சிடுறோம், யூஓடபிள்யூ போர்ட்டலோட இணைச்சிடுறோம். செட்டில்மெண்ட் சாஃப்ட்வேரும் அதிலேயே நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம். அதை வச்சு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம் தமிழக அரசு தரப்பில் உள்ள PNEGA அப்படின்ற வெப்சைட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீதியரசர் வந்து நீங்கள் தாமதப்படுத்துறீங்க, அதுக்கு 2 குரூப் வந்து ஏற்கனவே இந்த நீதிமன்றத்திலே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஏன் வாங்கக்கூடாது அப்படிலாம் கேட்டார். அவங்க வந்து அரசு தரப்பில் குற்றவியல் துறை வழக்கறிஞர் PP தரப்பில் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், நாங்கள் அடுத்த விசாரணையில் தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் MSTC அவங்க தரப்பில் வந்து போன தடவை வந்து 0.5% 0.5% அவங்க கமிஷன் ஏலம் விட்டா வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை நீதியரசர் மறுபரிசீலனை செய்யுங்க, மீண்டும் இந்த நீதிமன்றம் தெரிவிங்க சொல்லும்போது அவங்க வந்து 0.3% வந்து வேணும். அது வந்து 10 கோடி வரைக்கும், அதுக்கு மேலேயும் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் 0.3. ஆனால் மேக்சிமம் 50 கோடியோ 100 கோடியோ எவ்வளோ எடுக்காங்களோ மேக்சிமம் பெரிய சொத்துக்களுக்கு வந்துட்டு 3 லட்சத்துக்கு அதிகமாக போகாது. அவங்க எவ்வளோ ஏலம் எடுத்தாலும் 3 லட்சம் தான் அதிகபட்சம் அந்த MSTC கமிஷன் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் மொத்தம் 2341 பிளாட் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் ஏலத்தில். அவங்களுக்கு கட்ட வேண்டியது MSTCக்கு கட்ட வேண்டிய அந்த 7000 ப்ளஸ் சார்ஜஸ் அது வந்து 742 பேர் தான் கட்டியிருக்காங்க. 1599 பேர் இது வரைக்கும் கட்டலை அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து உடனடியாக கட்டணும். எல்லாத்துக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க, 10 நாளைக்குள்ள அந்த பணத்தை கட்டணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அந்த பெரிய சொத்துக்கள் ஹோட்டல் ரிசார்ட்டு அதெல்லாம் அது வந்து இப்போ ஏலத்தில் மட்டும் ஆன்லைன் ஏலம் மட்டும் போயிட்டு இருக்குது. அது டெண்டர் கம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்ஷன்றது அந்த ஆன்லைனில் போகும், டெண்டர்ன்றது நம்ம பேப்பரில் லெட்டர் வச்சு கொடுத்துடலாம், நேரடியாக அதில் கேட்காம லெட்டர் கொடுத்துருக்கலாம். அது ரெண்டையுமே பார்த்து ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெய்வேலி சங்கத்துக்காரங்க வந்து இது வரைக்கும் ஏற்கனவே பல பேர் செத்துட்டாங்க, இன்னமும் வந்து பிளாட்டை டெவலப் பண்ணி கொடுக்குறேன் செய்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் செத்து போவாங்க அப்படின்ற மாதிரி சீக்கிரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசியிருக்காங்க. கோயில்பட்டி அந்த லேண்டை பொறுத்த கோயில்பட்டி வில்லிசேரி அதை பொறுத்த வரைக்கும் மீட் அண்ட் பவுண்டரிஸ், அதாவது அங்கே எல்லை கல்லே இல்லை, பாதை இல்லை, அது அடையாளம் காட்ட முடியல. போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம் நிறுவன தரப்பு வந்து ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது நிறுவன தரப்பு வழக்கறிஞர்கிட்ட இந்த இடம் மட்டும் இல்லை, கோயில்பட்டி வில்லிசேரி மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு அந்த இடத்த அடையாளம் காட்டுங்க, ஏன்னா அது அடையாளத்தில் நிறைய பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகார் வந்து காவல்துறை தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்போ நிறுவன தரப்பு போய் ஒத்துழைப்பு கொடுத்து அதெல்லாம் பார்த்து அந்த கல்லெல்லாம் நட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு சொத்தை பொறுத்தவரைக்கும் PP வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காரு. அது என்னென்னா 10/6/2026 அன்றைக்கி வந்து ஏலம் போயிருக்குது. அது வந்து போடி அங்கே இருக்கிற பிளாக் B அதில் ரிசார்ட்டில் வந்து 955 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த லேண்டில் இருக்குது. ஆனால் MSTCயில் வந்துட்டு 8878 ஸ்கொயர் ஃபீட்டு சதுர அடின்னு சொல்லி தப்பாக மென்ஷன் ஆகிருக்குது. அதை ஒருத்தர் ஏலம் எடுத்திருக்காரு. அதனால் அதை ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் அதை ஏலத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் காவல்துறை தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 27 பேர் வந்து பிளாட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏலம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீதியரசர் ஏன் எடுக்கிறீங்க அப்புறம் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் காட்டமாகவே சொன்னார். அதனால் இனிமேல் வந்து இது வரைக்கும் ஏலம் எடுத்துட்டு வேண்டாம்னு சொன்னவங்க 25,000 ரூபா ஃபைன் போட்டுட்ருக்கோம். இனிமேல் வந்துட்டு 25,000 ரூபா அபராதம் மற்றும் அந்த EMD அதை வந்து அவங்க பணத்தில் பிடிச்சிருவோம். கடைசியில் செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வருதோ அதை வந்து பணத்தில் பிடிச்சிருவோம். EMDன்றது முன்வைப்பு தொகை. அதாவது ஏலத்தில் கலந்துக்க வெளியாட்கள் ஏலத்தில் கலந்துக்கணும்னா அவங்க வந்துட்டு ஏலத்தில் கலந்து கொள்ளும் வெளியாட்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த முன்பணம் கட்டி வருவாங்க. அப்போ இவங்க ஒரு தடவை எடுத்துட்டு வேண்டான்னு சொன்னால் அவங்க அடுத்த வாட்டி 2வது வாட்டி ஏலத்துக்கு போக முடியாது. அவங்க வந்து முன்பணம் கட்டி தான் 2வது வாட்டி ஏலத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இன்னொரு சில குரூப் வந்து விருதுநகரில் 115 பிளாட் இருக்குது, அதை வந்து ஃபென்சிங் போட்டு ஒரு ஆளுக்கு அடமானம் வச்சுட்டாங்க, அதை ஏலத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஜப்தி பண்ண சொல்கிறேன், ஏலத்துக்கு உடனே கொண்டு வர முடியாது, இன்னொரு ஆள் பேரில் இருக்குது. அப்போ ஜப்தி பண்ணி அது ப்ரொசீஜர் இருக்குது, சட்டப்படியான நடவடிக்கை, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம ஏலத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காரு நீதியரசர். மேலும் ஒரு சிலர் வந்து
2 பிளாட் எடுத்துட்டேன், ஒரு பிளாட் எனக்கு போதும், அப்போ ஒரு பிளாட் ரத்து பண்ணுறதுக்கு 25,000 என் அக்கௌண்ட்டில் கழிச்சுக்கோங்க, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 2 பிளாட் வந்து ஒருத்தர் 2 பிளாட் எடுத்து ஒன்று அவருக்கு 20,000 கழிச்சிட்டு ஒரு பிளாட் கொடுக்குறாங்க. இன்னொருத்தரும் அதே மாதிரி ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பிளாட்டுக்கு 25,000 கழிச்சிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் கடைசி செட்டில் ஆகும்போது அந்த 20,000 கழிப்பாங்க. அதை சாஃப்ட்வேரில் போய் ஏற்றி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வந்து நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அந்த ஏன் இப்படிலாம் ஏலம் எடுக்கிறீங்க, அப்புறம் வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லும்போது ஒரு தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பேலன்ஸ் பணம் கட்ட வேண்டி வரும், அதனால் நீங்கள் ஏலம் எடுக்காதீங்கன்னு ஒரு சிலர் யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இன்னொரு தரப்பினர், ரெண்டுமே முதலீட்டாளர், இன்னொரு தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, 2 சங்கத்தை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு தப்பாக வழி நடத்துகிறாங்க மக்களை. பணம்னு கேட்குறவங்களுக்கு பணமே கிடைக்காது, இடம்னு கேட்குறவங்க இடம் எடுத்துகிட்டு போயிடலாம். இடம் எடுக்கிறவங்க 10 லட்ச ரூபாய்க்கு பாண்டு வச்சுருந்தா 10 லட்ச ரூபாய்க்கு இடம் எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு 10 லட்சம் பாண்டு பதிஞ்சு கொடுத்துருவாங்க, பாண்டுக்கு இடம் பதிஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க எந்த பணமும் கட்ட வேண்டியதில்லை, 10 லட்சத்துக்கு இடத்த எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் பணம்னு கேட்குறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, இருக்கிற பிளாட்டெல்லாம் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டா பணம்னு கேட்குறவங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு ஒரு குரூப் வந்து யூடியூப்பில் 2 சங்கங்கள் சொல்லுது அப்படின்ற மாதிரி சிலர் ஆட்சேபனைகளை தெரிவித்தாங்க. அப்போ நீதியரசர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற யூடியூப்பில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுங்கட்டு அதை வந்து காவல்துறையினர் சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து நான் பேசுனது என்னென்னா, இந்த வழக்கிற்கு மட்டும் தனியாக ஒரு அதிகாரி, விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். அது இதற்கு முந்தைய விசாரணைகள்லாம் வந்து மாண்புமிகு நீதியரசர் எங்கள் காவல்துறை இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட வலியுறுத்தியிருக்கீங்க. அதனால் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி வந்துட்டு சவுத் ஜோன் எஸ்பி, அவர் தென்மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு அப்படின்னு சொல்லும்போது 4 ஜோனாக பிரிச்சிருக்கிறோம். நாங்கள் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த்துன்னு 4 ஜோனாக பிரிச்சிருக்கிறோம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னார் அரசு தரப்பு வழக்கறிஞர். அப்போ நம்ம சொன்னது என்னென்னா, ஆமாம் 4 ஜோனாக பிரிச்சிருக்கனால இவருக்கு 400க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த ஒரு விசாரணைக்கு அதிகாரிக்கு இருக்குது. மேலும் இவர் தகுதி பெற்ற அலுவலர், காம்பிடென்ட் அத்தாரிட்டி. இந்த வழக்கில் ஐஓ விசாரணை அதிகாரி மற்றும் தகுதி பெற்ற அலுவலர், காம்பிடென்ட் அத்தாரிட்டி ரெண்டுமே இந்த எஸ்பி இருக்கிறாரு. அவருக்கு 400க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த வழக்கில் விரைந்து செயல்பட முடியாது. அதனால் கடந்த காலங்களில் நீங்கள் வந்துட்டு தனியாக ஒரு விசாரணை அதிகாரி நியமிக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க அரசு தரப்பில். அவங்க இன்னும் பதில் சொல்லலைன்னு சொல்லும்போது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கில் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், அவர் வந்து அவருக்கு டைரக்ஷன் கொடுத்து அவர் இந்த வழக்கில் ஒரு தனி அதிகாரி நியமிப்பது சம்பந்தமாக தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த விசாரணையின் போது தெரிவிக்க வேண்டும். இது வந்து ஏடிஜிபி யுடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்க மற்றும் செக்ரட்டரி ஹோம் டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாம் இதை ஃபாலோ பண்ணி அடுத்த விசாரணையின் போது நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும். நீதிமன்றத்தில் ஆன்லைனில் ஏடிஜிபி ஆஜராக வேண்டும். இந்த விசாரணை நிலையை வந்து தனி அதிகாரி நியமிப்பது சம்பந்தமாக அரசின் நிலைப்பாடு என்னன்ட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்றைய வழக்கின் விசாரணை. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது அடுத்த வாரத்துக்கு 19/6/2026 தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஒரு குழப்பம் திரும்ப முதல்ல இருந்து வந்துட்டே இருக்குது. நம்மளும் அதை சொல்கிறோம். அதற்கும் சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கோம், இப்போவும் அதை விளக்கமாக சொல்கிறோம். பணமோ இடமோ எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் கிடைக்கும், ஒன்று போல தான் கிடைக்கும். பணம் கேட்டவங்களுக்கு பின்னாடி, இடம் கேட்டவங்களுக்கு முன்னாடி அப்படின்ற நிலைப்பாடு கிடையாது இந்த வழக்கில் உள்ள நிலை. மேலும் ஒருத்தர் 10 லட்சம் வச்சிருக்காருன்னா 10 லட்சத்துக்கு பாண்ட் எடுக்கிறாருன்னா 10 லட்சம் பாண்ட் வச்சுட்டு 10 லட்சத்துக்கு இடம் எடுக்கிறாருன்னா அவர் எந்த பணமும் இப்போதைக்கு கட்ட தேவையில்லை உடனடியாக. ஆனால் இந்த மொத்த ஏலமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பணம் கிடைக்குதோ, ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட், பின்னாடி வந்துட்டு எதிர்பார்க்கப்படக்கூடிய தொகை எவ்வளவு கிடைக்குதோ அதை கழிச்சுட்டு பேலன்ஸ் வந்து மீதி தொகை அவங்க கட்டி தான் ஆகணும். இப்போ நோட்டீஸ் வருது அப்படின்னா யாருக்கு வருதுன்னா, 10 லட்சம் பாண்ட் வச்சிருக்காரு, அவர் 15 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கிறாருன்னா 5 லட்சம் கட்ட சொல்றாங்க. 20 லட்சம் பாண்ட் வச்சிருக்கிறவர் 30 லட்சத்துக்கு எடுத்தா 10 லட்சம் கட்ட சொல்றாங்க. 70 லட்சம் பாண்ட் வச்சிருக்கிற 75 லட்சத்துக்கு எடுத்தா 5 லட்சம் கட்ட சொல்றாங்க. ஆனால் உங்களோட பாண்ட் என்ன இருக்குதோ அந்த பணம் வரைக்கும் நீங்க இப்போதைக்கு கட்ட வேண்டியதில்லை. பின்னாடி இந்த மொத்த ஏலமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 லட்சம் வச்சிருக்கிறவருக்கு 5 லட்சம் அப்படின்னு, 10 லட்சம் பாண்ட் வச்சிருக்க 5 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் முடிவு பண்ணும்போது, அதாவது
7,000 கோடி புகார் இருக்குது, ஏலம் 3,500 கோடிக்கு போச்சுதுன்னா அப்போ 50% தர வேண்டியிருக்கும். அப்போ 50% உங்களுக்கு 10 லட்சத்தில் 5 லட்சம் கழிப்பாங்க. 5 லட்சம் நீங்கள் கட்டி தான் பிளாட்டை பதியணும். அதே நேரத்துக்கு இடத்துக்காரங்களுக்கு 5 லட்ச ரூபா உங்களுக்கு பிளாட்டுக்கு கழிச்சிட்டு 5 லட்சம் கட்ட சொல்கிறாங்கன்னா பணமாக வேண்டும்னு கேட்குறவங்களுக்கு 5 லட்சம் பணமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். இதுதான் அதில் உள்ள நடைமுறை. பிளாட் எடுக்கிறவங்களுக்கு மொத்த பிளாட்டும் கிடைச்சிரும், மொத்த பாண்டுக்கும் பிளாட் எடுத்து நாங்கள் வெளியே போயிடுவோம், பணமாக கேட்குறவங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்றது ஒரு தவறான வாதம், ஒரு தவறான வழிநடத்தல்கள் அப்படின்றத மீண்டும் 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 தெரிவிச்சுக்கிறோம். எனவே ஏலம் எடுக்கும்போது உங்களுக்கு உங்கள் பாண்டில் எவ்வளோ கிடைக்கும்ன்றது மொத்த ஏலம் முடியும் போது தான் தெரியும். அந்த எல்லாருக்கும் கிடைக்கிற பணம் தான் இடமாக எடுத்தவங்களுக்கும் கிடைக்கும், எம்எஸ்டிசி மூலமாக ஏலம் எடுத்தவங்களுக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பாண்டுக்கு லேண்டுக்கு பாண்டு அப்படின்னா நம்ம மொத்த இடத்துக்கும் மொத்த பணத்திற்கும் இடமாக நம்ம எடுத்துட்டா நம்ம பதிஞ்சுக்கு வெளியே போயிடலாம், பணமாக கேட்குறவங்க ஒன்றும் கிடைக்காது அப்படின்ற விஷயங்கள் தவறு என்பதை மீண்டும் விளக்கி தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.